அடியனின் மறைப்பதிலும் நீர் வெளிப்படும் அடியனுடைய வாய் வார்த்தைகளும் அன்புக்கு சிறிய உறவுகள் ஒவ்வொருடைய இருதயத்தின் எண்ணங்களும் இந்த சமூகத்தில் இறுதியாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்றைய நல்லாமலே உங்களோடு அன்போடு வாழ்கின்றேன், வரவேற்கின்றேன். இந்த நல்ல நாளிற்காக நாம் யாவருமாக இணைந்து நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் நாளாக இருக்கிறது. நான் எப்போதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டுடைய சுத்த கிருபையான கிருபையினாலும் இறக்குகளினாலும் தயவினாலும் நம்முடைய வாழ்க்கையில் 2026ஆம் ஆண்டிலே 4 மாதங்களை கடந்து 5வது மாதத்தின் 3ஆம் நாளிலே இந்த வாரத்தின் 1ஆம் நாளில் ஆண்டுடைய சமூகத்தாய் வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த நாள் உலகத்திலே ஒரு சிறப்பான ஒரு நாளாக, ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை நாள்ல அப்படின்னு சொல்றது ஓகே. இன்னைக்கு என்ன நாள்? உலக லாஃபிங் டே, உலக சிரிப்பு நாள். இந்த நாள் இன்னைக்கு நாள் என்ன? உலக சிரிப்பு நாள், உலக சந்தோஷத்தின் நாளாக இருக்கிறது. எனவே நான் உங்களை பார்த்து கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். பக்கத்தில் சொல்றதுக்கு பார்த்து நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்பீங்களா? கேட்கல, கொஞ்சம் சிரிச்சுட்டே கேட்கல. ஏனென்றால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என் பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறேன், என் பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறேன், எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் இப்பொழுது வேறு எங்கும் இல்லை, வேறு எங்கும் இல்லை. அவர் எங்கே இருக்கிறார்கள்? அவர் எங்கே இருக்கிறார்கள்? காரணம் சொல்கிறார், அவர்கள் எங்கும் இல்லை, என்னுடைய சமூகத்திலாக இருக்கிறார்கள், என்னுடைய இல்லத்திலே இருக்கிறார்கள், என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறார்கள். அவங்க உள்ளத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் செய்தார், நம்மை பார்த்து சொல்கின்றவராக இருக்கின்றார். எனவேதான் இந்த நாள் என்பது ஒரு மகிழ்ச்சியின் நாளாக, மன மகிழ்ச்சியின் நாளாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறார்கள்? ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. அதைத்தான் தோமா அழகாய் சொல்கிறார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், நீர் மட்டும்தான் ஆண்டவர், எனக்கு ஆண்டவர், நீர் மட்டும்தான் எனக்கு ஆண்டவர். உலகத்தில் 33 கோடி தெய்வங்கள் இருக்கிறது. 33 கோடி தெய்வங்களை காட்டிலும் உயர்ந்த தெய்வமாக நீர் எனக்கு இருக்கிறீர் என்பதை உணர்வு என்ன செய்கிறார்? அறிக்கை செய்கின்றவராக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அநேக சீடர்கள் இருந்தாலும் சீடர்களிலே குறிப்பிடத்தகுந்த வகையிலே ஒரு நல்ல நிலையிலே எல்லாவற்றையும் பகுத்து ஆராய்ந்து அறிகின்ற ஞான பெறுகிறவர் தோமாவாக இருக்கிறார். ஒருவர் இயேசுவின் மார்பில் சதங்காரமான சீடர், இயேசுவை மறுதலித்த சீடர், இந்த ஒவ்வொரு சீடர்கள் இருந்தாலும் கூட தோமாவுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. அந்த தோமா என்ன செய்கிறார்? எதையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். எதையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளாமல் தன்னால் காண்பது போய் காதல் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் தன்னிலை உணர்ந்து தன்னோடு இருக்கின்ற ஆண்டவருடைய நிலை உணர்ந்து செயல்படுகின்றவராக தோமா காணப்பட்டார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருகிறார். வந்தவர் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அநியாயங்களுக்காக, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தின் பிரகாரமாக நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் முழுக்கப்பட்டார். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னையே பலியாக கொடுத்து, தன்னுடைய ஜீவனையே நமக்கு விலைக்கிரயமாக கொடுத்து, தன்னுடைய ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்த ஆண்டவர் வந்தார், நமக்காக வந்தார், நமக்காக மரித்தார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம்.
இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்க ஏதுவாக என்ன செய்தார்? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவர் ஒவ்வொரு படிநிலைகளில் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்த உடனே நேரடியாக பரத்துக்கு ஏறி செல்லாமல் ஏறக்குறைய 40 நாட்கள் என்ன செய்தார்கள்? அந்த சீடர்கள் தரிசனம் கொடுக்கின்றவராக இருந்தார். முதலிலே தரிசனத்தை பெறுகிறார்கள். பெற்ற உடனே எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொன்ன உடனே தோமாவிடமும் வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம் தரிசனம் என்று சொன்ன உடனே மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். தோமாவினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் கண்டோம் என்று சொன்னதை தோமா நம்பவில்லை, தடுக்கவில்லை. அங்கே தோமா என்ன செய்கிறார்? எல்லாருக்கும் தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் எனக்கு ஏன் தரிசனத்தை கொடுக்கவில்லை? எல்லாருக்கும் ஆண்டவர் காட்சி கொடுத்த ஆண்டவர் எனக்கு ஏன் காட்சி கொடுக்கவில்லை என்று தோமா என்ன செய்கிறார்? உறுதியாக இருக்கின்றார். ஏன் உறுதியாக இருக்கின்றார்? ஒவ்வொரு சூழலில் பகுத்து ஆராய்ந்து அறிகின்ற தன்மை உடையவராக அந்த தோமா இருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்படி சொல்றது யோவான் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே தோமா சொல்கிறார், அவரோடைய கூட மரிக்கும்படி நானும் போவோம் வாருங்கள் என்று அங்கே சொல்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஒரு மனப்பக்குவம் இருந்தது. என்ன மனப்பக்குவம்? என் ஆண்டவரோடு நான் இணைந்து வாழ வேண்டும், என் ஆண்டவரோடு நான் என்றென்றும் இணைந்தே இருக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவம் அவருக்குள்ளாக இருந்தது. யோவான் 14:5 வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிதாவை பற்றி கூறிக்கொண்ட ஆண்டவரை கேட்கிறார், ஆண்டவரே நீர் போறனை எதுவுமே எங்களுக்கு தெரியாது, நீர் எங்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கின்ற பட்சத்திலே நீர் போகும் வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இது அவருடைய திறந்த உள்ளத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய மனப்பக்குவம் திறந்த உள்ளத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. அங்கே தோமா ஒரு காரியத்தை சொல்கிறார். மற்ற சீசர்கள் எல்லாம் சொன்ன உடனே அவர் சொல்கிறார், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒளிய நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன் என்று சொல்வது அவருடைய திறந்த மனதை அந்த காட்டக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே இப்படி சீடர்கள் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், முறையாடி கொண்டிருக்கிறார்கள், உறவாடி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஆர்குமெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் 26வது வசனம் வாசிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீடர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவனை கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. வீட்டுக்குள்ளே இருந்தார் சொல்லிட்டு அந்த வசனத்தை முடிச்சிருந்தா பரவாயில்ல. அடுத்த ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அந்த சீடர்கள் இந்த கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இன்று நம்முடைய இதய கதவு பல நிலைகளிலே பூட்டப்பட்டு தான் இருக்கிறது. இதய கதவுகளும் பூட்டப்பட்டுதான் இருக்கிறது. ஏன் அவர்கள் பூட்டி அடைத்திருந்தார்கள்? உள்ளே பயம் இருந்தது, கலக்கம் இருந்தது, நடுக்கம் இருந்தது, வேதனைகள் இருந்தது, பாடுகள் இருந்தது. எங்களுக்காக அந்த ஆண்டவர் இன்று எங்களோடு இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மன துயரம், வேதனை இருந்தது. அந்த வேதனையின் மத்தியிலே அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், மற்றவர்களால்
கதவை கூட்டி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவனை கேட்கிறே, அன்பு சீசனுக்கு அறையிலே கதவை கூட்டப்பட்டுள்ளது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது நம்முடைய இதய கதவுகள் என்ன செய்கிறது? கூட்டப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கிறோம். இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அன்று தட்ட ஆரம்பித்த ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் நம் ஆண்டவர் செய்த இதே கதவை தட்டி கொண்டுதான். நாம் திறக்காவிட்டாலும் அவர்களும் திறக்கவில்லை, நாம் திறக்காத நிலையில் தான் இருக்கிறோம். அப்படி திறவாத நிலையிலே அடுத்து சொல்றது, அப்பொழுது இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லவில்லை, இயேசு வந்து நடுவில் நின்று. என்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மையமாக இருக்கிறாரோ, என்றைக்கு நம் ஆண்டவரை மையமாக வைத்து வாழ்கின்றோமோ, என்றைக்கு நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மையம் கீழாய் வைக்கிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மையமாக இருந்து இயேசு வந்து நடுவே நின்று கலங்கி போயிருந்த, பாடுகளோடு இருந்த, வேதனையோடு இருந்த, நடுங்கி கொண்டிருந்த அந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் வார்த்தை உங்களுக்கு சமாதானம். அன்பு நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த சீடர்கள் அதே தளங்கள், அதே போராட்டங்கள், அதே பாடுகள் பல நேரங்களில் நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலிலே நம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கிறோமோ இல்லையோ, நம் அருளாளர் நம்மை நோக்கி பார்க்கிறார். நம்மை நோக்கி பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், உள்ளே இருந்து சமாதானம் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு காரியம் நடைபெறுகிறது. மனிதனோ முகத்தை பார்க்கிறான். நம் ஆண்டவர் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகின்ற ஆண்டவராக இருக்கிறார். வந்து நடுவில் எல்லாத்தையும் பார்க்கிறார்கள். தோமாவையும் பார்க்கிறார். தோமாவை பார்த்து உடனே சொல்றாங்க, பின்பு அவர் தோமாவை நோக்கி, எல்லாரையும் பார்த்துவிட்டு பின்பு தோமாவை நோக்கி, நீ விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாக்களை போடு, அவிசுவாசியாயிராமே விசுவாசியாய். இது தோமாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் கூட பல பேர்களிலே நம் ஆண்டவர் நம்மை பார்க்கும் இதே வார்த்தை தான் சொல்கிறார். உனக்காக நான் காயப்பட்டேனே, உனக்காக நான் ரத்தம் சிந்தினேனே, உனக்காக நான் மரித்தேனே, உனக்காக நான் என் ஜீவனே கொடுத்ததுக்கு மறுவாழ்வை கொடுத்தேனே. பல வேளைகளிலே அந்த தோமாவை போல நீ அது அவிசுவாசியாய் இருந்து கொண்டிருக்கிறாயே, நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. நம்மோடு இருக்கிறேன் அல்லவா, உன்னோடு இருப்பதற்காக நான் மீண்டும் வந்தேன் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மை பார்த்து சொல்கிறார், நீ நம்பிக்கையோடு, நீ நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கையுடைய சிறையிலே ஆண்டவரை பாதுகாவலுக்குள்ளாக ஆரம்பிப்பது பாதுகாப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக வருகின்ற பொழுது நம்மை அறியாமலேயே நமக்கு என்ன வருகிறது? பாதுகாவல் கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட சொன்ன உடனே தோமா அழகான கதை சொல்லுகிறார், நீரே என் ஆண்டவரே, ஆண்டவரே நான் தவறு செய்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னிலை உணர்ந்து நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்லி அவர் உருக்கமாக சொல்லுகிறவராக இருக்கிறார். என் ஆண்டவரே, என் தேவனே என்று தோமாவுடைய அந்த வார்த்தையின் செய்தி என்ன என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முதல் காரியம், என் ஆண்டவர் என்னோடு வாழ்கின்றார். என் ஆண்டவர் என்னோடு வாழ்கின்ற ஆண்டவராக, வாழும் ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் இருக்கின்றார் என்பது அன்றும் என்றும் என்னோடு வாழ்கின்றார், நம்மோடு வாழ்கின்றார் என்பதாகும்.
என்பதனுடைய உள்ளார்ந்த அர்த்தமாக இருக்கிறது. அடக்கம் செய்யப்பட்ட ஒருவர் மீண்டும் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும். உயிர்த்தெழுந்தால் மட்டும்தான் என்ன செய்வது? மறுவாழ்வு கிடைக்கிறது. எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கிறது. நம் ஆண்மை கல்லறை மட்டும்தான் இன்றும் திறந்ததாக இருக்கிறது. ஏன் திறந்திருக்கிறது? எனக்காக மரித்தார் என்று செய்தார். என்னோடு வாழ்வதற்கு மீண்டுமாக உயிரோடு எழுந்திருக்கிறார். ஒவ்வொரு சூழல்களிலும் அவர் நம்மோடு பிறக்கும்போது நமக்கு பெயர் வைக்கிறார்கள். இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு என்னோடு. இம்மானுவேல் என்பது தேவன் என்னோடு. அப்படின்னால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் செய்தார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுளுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்ப்பது முதல் காரியம். என் ஆண்டவர் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னோடு இருக்கிறார் என்று சொல்ற காரியம் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்கின்றவராக இருக்கிறார். என்னோடு வாழ்கின்ற ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்தை செய்கின்றார். என் ஆண்டவர் வாசிகள் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் இயேசு கிறிஸ்து பலவீனத்தினால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும் தேவனுடைய வல்லமையினால் அவர் பிழைத்திருக்கின்றார். அவர் பார்ப்பது என் ஆண்டவர் இன்றும் வாழ்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இன்றும் வாழ்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர் மரித்தது பாவத்திற்கு ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கின்றது தேவனுக்கு பிழைத்திருக்கின்றார். அப்படின்னா நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் என்ன செய்கிறார்? பிழைத்து இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொள்ளவே கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கை எடுக்க வேண்டும் என்றால் என் ஆண்டவர் வேறு எங்கும் இல்லை. என் ஆண்டவர் வேறு எங்கும் இல்லை. அவர் உயிர்த்திருக்கிற போது ஒரு வார்த்தை சொன்னார்கள், அவர் எங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. எங்கே இருக்கிறார்? அவர் இங்கே இல்லை. எங்கே இருக்கிறார்? என்னோட இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அப்படின்னா என் ஆண்டவரே என்று நாம் ஒவ்வொரு வேலை சொல்லிக்கும் பொழுது நம் ஆண்டவர் தான் ஒன்றால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகின்ற நிலைகளை நாம் காண்கிறோம். என்னோடு வாழ்கின்ற ஆண்டவர் இன்றும் வாழ்கின்றார். இன்றும் வாழ்கின்ற ஆண்டவர். யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரையும் சிலுவையில் அழித்து கொண்டவர்கள் அவரை அழித்து விட்டதாக நினைத்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டார். ஆண்டவர் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டார். கோதுமை மணியானது பூமியிலிருந்து செத்தாலுடைய அது பலனை கொடுத்தார். அதே போல நம் ஆண்டவர் விதைக்கப்பட்டார். விதைக்கப்பட்ட ஆண்டவர் என்ன செய்தார்? சொல்லிட்டார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு சூழலிலும் நம்மோடு அவர் இருக்கின்றவராக இருக்கிறார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் 2வது வசனம், இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் என்ன பண்றேன்? உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னாலும் அவர் இன்றும் என்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. எனவே கற்பாளத்திற்கு நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் ஆண்டவரோடு இருக்கின்ற பட்சத்திலே பல போராட்டங்கள் வரும், இடர்பாடுகள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். அந்த பாடுகளின் மத்தியிலே நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் என்பதால் இந்த நாளிலே முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் செய்தாரா, அநேக இடங்களில்
ஊழியத்துக்கு சென்றார். அவர் ஊழியத்துக்கு செல்வது அவருடைய மனைவிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. இவர் அடிக்கடி வெளியே சென்று விடுகிறார் என்று சொல்லி அவர் என்ன செய்தார், எப்படியாவது ஊழியத்தை தடுக்க வேண்டும், வெளியே செல்வதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி பல போராட்டங்களை நடத்தினார். ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு நாள் யோசித்தார், எப்படியாவது பயப்படுத்தி ஊழியத்திலிருந்து நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி திட்டம் வைக்கிறார். சரி, திட்டம் வைக்கிறார். ஒரு நாள் அருகில் நான் ஊழியத்தில் சென்றார். ஊழியத்தில் சென்றிருந்த பொழுது ஒரு சிலரை ஆயத்தப்படுத்தி அவர் ஊழியத்தை முடித்து வருவார். அவரை பயன்படுத்தி அந்த அடுத்ததற்கு மேல் ஊழியத்தில் செல்லக்கூடாது, ஊழியத்துக்கே செல்லக்கூடாது என்ற அளவுக்கு அவரை அச்சப்படுத்தல் என்று சொல்லி அந்த அம்மா அவர்கள் பேசினார். அதே போல ஊழியத்தை முடித்து திருப்பி கொண்டிருக்கிறார். நள்ளிரவு நேரம் திடீரென்று அவர் முன்பாக தனியாக கிடந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று முன்பாக வெள்ளுடை கழித்து அவரை பயன்படுத்துவதற்காக முன்பாக போய்கிறார்கள். மீண்டும் உடனே அவர் கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார். நின்று கொண்டு அவர் உருவங்களை பார்த்து சொன்னார், இங்கே நிற்கின்ற உருவம் கடவுளானால் எனக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. நிற்கின்ற உருவம் கடவுளாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு பணியை கேட்டதான் நான் சென்று வந்தேன் என்று சொல்லி அந்த பயத்தை பயன்படுத்தி பார்த்து சொன்னார். இரண்டாவது ஒரு காரியம் சொன்னாராம், இங்கே நிற்கின்ற நீங்கள் தேவதூதனானாலும் எனக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. ஏனென்றால் உமது ஆவியின் பணியை தான் நான் நினைக்கிறேன் செய்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். மூன்றாவது வார்த்தை சொன்னாராம், இங்கே நிற்பது பிசாசாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை என்று சொன்னார். ஏன் அவர் சொன்னார் என்றால், உன்னுடைய தங்கையை தான் நான் திருமணம் செய்திருக்கிறேன், உன்னுடைய தங்கையை தான் நான் திருமணம் செய்திருக்கிறேன், எனவே உன்னால் எனக்கு எந்த ஆபத்து வராது என்று சொல்லி அந்த ஆவிகளை பார்த்து சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் பொழுது ஒரு செயல்பாடுகள் வரத்தான் செய்யும். அப்படி வருகின்ற வேளையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், தோமா ஒரு அழகான விசுவாச அறிக்கை கூறினார். என் விழாவை கையை போட்டு பார்த்து சொன்ன உடனே சொன்னது, ஆண்டவரே நீரே என் ஆண்டவர், நீ மாத்திரம் என் கடவுள் என்று சொல்லி உறுதியாக விசுவாச அறிக்கையை சொன்னதை போல நாமும் நம்முடைய வாழ்வில் என்ன வந்தாலும் சரி, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கின்ற ஆண்டவர் இன்றும் இருக்கிறார், இன்றும் இருக்கின்ற ஆண்டவர் என்றென்றும் இருப்பார் என்ற எண்ணத்தோடு நாம் செய்யப்படுகின்ற பொழுது நிச்சயமாக எவ்வளவு பெரிய பெருமாடுகள் நம்முடைய வாழ்வில் வந்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் பெருமையாக போகும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. எனவே கல்வானத்தினுடைய பிள்ளைகள் என்னோடு வாழ வந்தவர் இன்றும் வாழ்கின்றார். அவர் இன்றும் மட்டுமல்ல, என்றும் என்றென்றும் என்னோடு வாழ்கின்றார் என்ற எண்ணத்தோடு ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள். ஆண்டவர்கள் இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த காலங்களில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நாமே திருமொழிகளை நம்மோவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து இந்த நாளுடைய நகையிலிருந்தோம் கேட்டு இறைவாக்கின்படி நீர் எங்களோடு இருக்கிறீர்கள். எங்களோடு இருக்கிற ஆண்டவர் இன்றும்